Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Solo Leveling Season 1 Episode 4. ஓபன் பண்ணா போன பார்ட்ல நம்ம பையன் அந்த இன்டென்ஸ் டென்ஷனுக்குள்ள போனான்ல, அங்க பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் உல்ஃப் ஒன்று வந்து பயங்கரமா நம்மள்ட்ட ஆட்டம் காட்டுது. அது ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண வரும்போது ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆவான். அப்ப பாத்தீங்கன்னா அவனால அசால்ட்டாவே பேக் பெல்ட்டி 3 அடிக்க முடியுது. பயலோட ஸ்ட்ரென்த் அதிகமானதுனால அவனோட பாடியே அவனுக்கு லேசா இருக்குதுன்னு வைங்க. ஆனா இப்படியே அதுகிட்ட தப்பிச்சு ஓடிட்டு இருக்க முடியாது பாத்தீங்களா. அது நார்மலான உல்ஃபே கிடையாது. அதனால பொறுத்தது போதும் பொங்கியலுன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே குத்து அந்த உல்ஃப் அப்படியே திருச்சிரும். சோ பயலோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆனதை அவனால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா இவ்வளவு டிஃபரன்ஸ் வரும்னு அவன் எதிர்பார்க்கல. என்ன பிரச்சனைனா இந்த அடியெல்லாம் அந்த உல்ஃபுக்கு பத்தாது. அதனால மறுபடியும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். வேலைக்கு ஆகல, பயல குத்துக்கறி போடுறதுக்காண்டி வெறித்தனமா கடிக்க வருது. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம முடிஞ்ச அளவுக்கு அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பான். பயகிட்ட இருந்த ஆயுதம் டோட்டலா முடிஞ்சு போச்சு. இப்ப வெறும் கை. ஆயுதத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதான் இன்வென்ட்ரியில செக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பார்ப்பான். அதுல பாத்தீங்கன்னா நம்ம பயலுக்கு ஒரு கத்தி கிடைக்கும். அதை வச்சு அந்த ஃபாக்ஸ ஒரே போடு, அவ்வளவுதான் அது காலி. இப்ப என்னன்னா இந்த ஸ்வாட் எப்படி இங்க வந்துச்சுன்னு இவனுக்கு தெரியல. ஆனா அந்த டபுள் டென்ஷன்ல கிம்னு ஒருத்தன் வந்திருப்பான். அவன் இந்த ஸ்வாட 3 மில்லியன் கொடுத்து வாங்கினதா சொல்லியிருப்பான். கண்டிப்பா இதெல்லாம் இவனால வாங்கவே முடியாது. சொல்ல போனா நினைச்சு பாக்குறதே தப்பு. இப்ப இது அவனுக்கு கிடைச்சிருக்குதுன்னா அதை நல்லபடியா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் மூஞ்சில கையில அந்த உல்ஃப் பராண்டி விட்டுருக்கும்ல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆகும். வலியும் குறைஞ்சு போச்சு. அவனால அதை நம்பவே முடியல. இப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னும் 2 உல்ஃபுங்க வரும். பரவாயில்ல, நம்ம கிட்ட தான் ஆயுதம் இருக்கே, ஒரே போடா போட்டுலான்ட்டு பார்த்தா ஸ்வாடு கீழே லாக் ஆயிருச்சு. அட சனியனே, லாக் ஆகிற நேரமா இது? வான்னு இழுத்து பாப்பா, வரவே வராது. அதுக்கு வேற பக்கத்துல வந்துருச்சு. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சுன்னு நினைக்கும் போது கரெக்டா எடுத்து ஃபர்ஸ்ட் ஒன்ன போட்டு தெளிவான். ரெண்டாவது ஒன்னு ஸ்வாட கவ்விரும். இது சாதாரண உல்ஃபா இருந்தா பரவாயில்ல, ஸ்டீலையே கடிச்சு துப்புற உல்ஃபுங்க. அதனால இந்த ஸ்வாடையும் கடிச்சு துப்புனாலும் துப்பிரும்னு பையன் அதோட வாயோட வச்சு ஒரு மிதி ஒரு போர்டு, அவ்வளவுதான். அது ஒன்ன போட்டு தள்ளிட்டான். இன்னொன்னு அது சாகல போல, பெண்டிங் இருக்குது. அது இவன் அட்டாக் பண்றதை பார்த்து பயந்துட்டு அங்க இருந்து ஓடிரும். சார் ரைட்டு அப்படியே ஓரமா உட்காருவான். பாத்தீங்கன்னா பையன் இப்ப லெவல் 1ல இருந்து லெவல் 2க்கு வந்துட்டான். டெய்லி குஸ்டே எப்பவும் பண்ணிட்டே தான் இருப்பான். ஆனா அது இம்ப்ரூவ் ஆன மாதிரியே தெரியல. ஆனா இப்ப இந்த சண்டைக்கு அப்புறம் தான் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இந்த மாதிரி லெவல பாக ஆக அவனோட பாயிண்ட்ஸும் அதிகமாகுது. காயங்களும் உடனே கியூர் ஆயிருது. இப்ப இந்த சண்டையில பாத்தீங்கன்னா அவனுக்கு 5 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். ஆனா டெய்லி குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது அவனுக்கு வெறும் 3 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எவ்வளவு முக்கியம்னு அவனுக்கு இப்பதான் தெரியுது. அண்ட் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லாம இன்டெலிஜென்ட் அது இதுன்னு சொல்லி அவனோட மத்த விஷயத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணா நல்லா தான் இருக்கும். ஆனா ஸ்ட்ரென்த் தானே ரொம்ப முக்கியம். இப்ப அவனோட ஸ்ட்ரென்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 32. ஆனாலுமே அவனோட பாடி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி தெரியல, ரொம்ப லைட்டா தான் இருக்குது. சோ இதே மாதிரி இவன் சண்டை போட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் அதிகம் பண்ணிக்கிட்டே இருந்தானா அவனோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகிக்கிட்டே போகும். இதுங்கெல்லாம் சாதாரண பீஸ்டுங்க தானே. சரி ரைட்டு, இதுகிட்ட ஏதாச்சும் தேருமான்னு போய் செக் பண்ணி பார்ப்பானா. அதான் அந்த எசன்ஸ் ஸ்டோன்ஸ் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்ப்பான். ஆனா அதுக்கு பதிலாக அந்த லைக்கனோட ஃபேங் அவனுக்கு கிடைக்கும். அதை வச்சு அவனுக்கு என்ன யூஸ் இருக்குன்னா அதை சேல் பண்ணலாம். அதை கொடுத்துட்டு அவனுக்கு வேற என்ன வேணுமோ வாங்கிக்கலான்னு வைங்க. அதே அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா செல் பண்றதுக்கு ஸ்டோர் காமிக்கும். ஆனா வாங்குற ஆப்ஷன் வந்து லாக்ல இருக்கும். ஏன்னா பையன் இன்னுமே பிகினர் லெவல்ல தான் இருக்கான். அதனால சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அந்த லைக் அண்ட் ஃபேங்கை விற்பானா அவனுக்கு 20 கோல்டு கிடைக்கும். அதை பணத்தோட கன்வெர்ட் பண்ணா எவ்வளவு வேல்யூன்னு தெரியல. ஆனா ஒன்னு மட்டும் தெரியுது, இது ஈராங் டஞ்சன் அப்படின்னா ஒர்த்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சரி, இப்ப நம்ம பையன் இந்த இடத்தை விட்டு வெளியில போகணும்னா ஒன்னு அவன் இந்த இடத்தோட பாச போட்டு தள்ளணும், இல்லைன்னா அந்த டெலிபோர்டேஷன் ஸ்டோன் வேணும். ஆனா அதை கண்டுபிடிக்கிறது ஒண்ணு சின்ன விஷயம் இல்லையே. ரொம்ப நேரத்துக்கு இங்க இருக்கவும் முடியாது, இருந்தா சாப்பாடு கிடைக்காது. அவன் கொண்டு வந்ததே கொஞ்சோண்டு சாப்பாடுன்னு சொல்லிட்டு பேக பார்த்தா கண்ணா பின்னாடி கண்டமா இருக்கும். இப்ப பயலுக்கு என்ன தோணுதுன்னா இது ஈ ரேங்கா எஸ் ரேங்கா அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஆனா அவனால தனியா அந்த பாச தோக்கடிக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டஞ்சனுக்கு கூட்டத்தோட போகும்போதே கண்ணா பின்னாடி செப்பல்ஸ்ல அடி வாங்கிட்டு தான் ரிட்டனே வருவான். சொல்ல போனா பையன் ஹாஸ்பிட்டல் போகாம திரும்பினதே இல்ல. அப்படி இருக்கும்போது இங்க என்ன பண்ண போறான்னு தெரியல. அவனோட லெவல இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணான்னா வேணா அந்த பாச தோக்கடிக்க வாய்ப்பு இருக்குது, இல்லன்னா இங்கே சாக வேண்டியதான். இப்படி அவன் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஒரு லைக்கன் மட்டும் தனியா போச்சு இல்ல, அது அப்படியே தூரத்துல நின்று லுக் விட்டுட்டு இருக்கும். என்னடா என்ன வந்தினா வாயிலியா போட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதோட ஒரு கண்ணு தான் முன்னாடி தெரிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் பார்க்கணுமே, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய படையே நின்றுட்டு இருக்குது. ஆத்தாடி, என்ன இத்தனை வந்துருச்சு? பய இதுக்கு முன்னாடி சாவையே சப்போட்டா பழம் சாப்பிட்டுட்டு அசால்ட்டா பார்த்துட்டு வந்தவன் இதெல்லாம் ஒரு மேட்ர. வா நீயா நானான்னு பாத்துடலான்னு அது கூட வெறித்தனமான சண்டை. ரவுண்டு கட்டி நின்னா கூட பதற மாட்டான். ஏன்னா அவன் இந்த ஹண்டர் ஆகிறதுக்காண்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான். அண்ட் இப்ப என்னன்னா அவனுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட் செலவை பாத்துக்கணும், அவனோட தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கணும். அந்த டஞ்சன்ல மாட்டிட்டு சாக போகும்போது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், நான் எப்படியாச்சும் இதெல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு நினைச்சான். ஆனா இப்பதான் அவனுக்கு ஒரு மாசான லைஃப் கிடைச்சிருக்குது. அதனால விரதா இல்லைன்னு சொல்லிட்டு வேற லெவல் அட்டாக் பண்ணி தெரிய விடுவான். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா லெவல் அப்கிரேட் ஆயிட்டே போவான். சோ இப்படி அங்க இருக்க உல்ஃப் எல்லாத்தையுமே பொலந்து கட்டி பயலுக்கு டைட்டிலே கொடுத்துட்டாங்க, உல்ஃப் அசசின். அதே நேரம் இந்த நடு ரோட்ல ஓபன் ஆச்சே ஒரு போர்ட்டல் ஒண்ணு, அது இன்னும் க்ளோஸ் ஆகல. அந்த அசோசியேஷனை சேர்ந்தவங்க எல்லாம் கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு சொல்லி மக்கள்லாம் நம்பிட்டு இருக்காங்க. இங்க நம்ம பையன் அந்த உல்ஃபுங்க எல்லாத்தையுமே கண்டம் பண்ணிட்டான். என்ன ஸ்வாடு பயங்கரமா டேமேஜ் ஆயிருச்சு. இதே மாதிரி உல்ஃபுங்க இன்னும் ஒரு ரவுண்ட் வந்தா போதும், இந்த ஸ்வாடு தாங்காது. இன்னையோட அந்த ஆயுதங்களும் டிஸ்போஸ் ஆயிரும். எவ்வளவு பெரிய ஆயுதமா இருந்தாலும் சண்டை முடியும் போது அதோட லட்சணம் இப்படித்தான் இருக்குது. அப்ப நம்ம பயலோட எபிலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 40% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அண்ட் இன்வென்ட்ரிலயும் இப்ப 34 உல்ஃப் ஃபேங்க்ஸ் இருக்குது, 2 டேகர்ஸ், டிராவலர் கிளாக் ஒன்னு இருக்குது. இது கூடவே அந்த டெலிபோர்டேஷன் ஸ்டோனும் கிடைச்சிருச்சு. இப்ப என்னன்னா பைய கிளம்பணும்னா கிளம்பலாம், ஆனா மறுபடியும் இதே மாதிரி ஸ்ட்ராங் ஆகிற வாய்ப்பு அவனுக்கு கிடைக்குமோ என்னமோ. இப்ப இந்த டெலிபோர்டேஷன் ஸ்டோனை யூஸ் பண்ணி இவன் கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த டஞ்சன் என்ன ஆகும்னு தெரியல. மேபி இவன் இதுக்கு முன்னாடி போன டஞ்சன்ஸ் மாதிரி இதுவும் கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆயிருமா, இல்ல மூவ் ஆகி வேற இடத்துக்கு போகுமான்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப என்னன்னா அவன் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா இல்ல ரிட்டர்ன் போகலாமாங்கிறது அவனோட மெயின் டவுட்டே. சரி இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எதுக்கு ஃப்ரீயா விடணும், உள்ள போய் எதுனாலும் ஒரு கை பாத்துடலான்ட்டு அவனு கிளம்பிட்டான். அப்படியே கட் பண்ணி ஜூஹியை காட்டுறாங்க. அவளுக்கு ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து போன் கால் வரும். ஆக்சுவலா அவ டபுள் டென்ஷன்ல மாட்டி சிக்கி சின்னாபின்னமாயி படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீலர் வேணும்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த டைம் அவ போகல. அதுக்கு அவ மன்னிப்பு கேட்பான். ஆனா போன் பண்ணவங்க என்ன சொல்லுவாங்க, டஞ்சன் கேட்டு பிரேக் ஆயிருச்சுமாயிலா. அவளுக்கு ஃபீலிங் ஆயிரும், ஐயோ பேசாம போயிருக்கலாமோன்னு. இப்ப என்னன்னா ஃப்ரீ ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தேவை ஹீலர்ஸ் மட்டும்தான், ரொம்பவும் கம்மியா இருக்காங்க. அதனால என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு யோசிப்பான். அங்க நம்ம பையன் தான் நல்லா ஆயிட்டானே, அதனால போலாமா வேண்டாமான்னு அவ சொல்ல வருவா. ஆனா என்ன சொன்னான்னு தெரியல. அதே நேரம் இங்க நம்ம சங்கு ரேசர் கிளாடு பிரிகான்னு சொல்லி குரங்க மாதிரி இருக்க மான்ஸ்டர்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டு அதுங்களை வேற லெவல்ல துவம்சம் பண்ணிட்டு இருப்பான். அடுத்து பிளாக் ஷேடோ ரேசன் அப்படி இப்படின்னு வெரைட்டியா பவர்ஃபுல்லான மிருகங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே கொல்ல கொல்ல பைய கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகிட்டே வர்றான். அது அவனாலேயே ஃபீல் பண்ண முடியுது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அந்த லைக்கன் இருக்குல்ல, அது அவனுக்கு காட்டுற அந்த டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு காப்ளினை காட்டும் போது வெள்ளை கலர்ல காட்டும், ஏன்னா அது வீக், அதை அவனால ஈஸியா காலி பண்ண முடியும். ஆரஞ்சுல இருந்துச்சுன்னா அவனுக்கு ஈக்குவலா அது சண்டை போடும்னு அர்த்தம். தோக்கடிக்க முடியாதுன்னு இல்ல, அவன் நினைச்சானா முடியும், இவனுக்கு ஈக்குவல் டஃப் கொடுக்கும். அடுத்து ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா தான் இவனை விட அது பயங்கர ஸ்ட்ராங்னு அர்த்தம். அந்த உல்ஃப் இருந்துச்சுல லைக்கன், அது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆரஞ்சு கலர்ல அந்த டெக்ஸ்ட காட்டுச்சு, ஆனா இப்போ வெள்ளை கலர் ஆயிருச்சு. அப்படின்னா பையன் நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு அர்த்தம். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் சண்டை போட போட அவனால ஈஸியா எல்லாத்தையுமே உணர முடியுது. அதாவது அந்த பக்கம் என்ன இருக்குது, அது ஸ்ட்ராங்கா இருக்குதா, இல்ல இந்த மாதிரி அனிமல்ஸுங்க வருதா இல்லையா, இல்ல வேற எதுவும் இருக்குதா அப்படின்னு அவனால கரெக்டா ஃபீல் பண்ண முடியுது. இப்போ என்னன்னா அவன் நின்றுட்டு இருக்க இடத்துல இருந்து கீழே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்று இருக்குது. அதை ஃபீல் பண்ணும் போதே அவனுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஏறுது. அப்பதான் பயலோட லெவலை காட்டுறாங்க, 15க்கே போயிட்டான். எப்படி இங்க வந்தப்போ 1ல வந்தான், இப்ப 15. அண்ட் ஸ்ட்ரென்த்தும் பாத்தீங்கன்னா 45 போயிருச்சு 32ல இருந்து. அப்புறம் மத்த ஐட்டம்லாம் 12 11 இருந்துச்சு, இப்ப 24 தான். ஆனா கீழே இருக்க மான்ஸ்டர் கூட சண்டை போட இது பத்துமான்னு தெரியல. ஸ்வாடுமே கண்ணா பின்னாடி டேமேஜ் ஆயிருக்குது. சரி எதுவா தான் என்ன, ஒரு கை பார்த்துலான்ட்டு அவன் பாட்டுக்கு இறங்கி போவான். இடம் உள்ள போக போக டார்க்காவும் கிரீப்பியாவும் இருக்குது. ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்படி இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வேகமா வந்து ஏதோ ஒண்ணு நம்மளால ஒரே அடி தெரிச்சிருவான். அவ்வளவு வேகத்தை அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கத்தியை வச்சு தடுத்ததுனால அந்த கத்தி பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருச்சு. பாதி தான் இருக்கு, மீதிய காணோம். ஆமா என்னதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்க தண்ணியெல்லாம் தெறிக்க விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் பாம்பு வந்து நிக்கும். இதுக்கு பேரு தான் ப்ளூ வெனம் ஃபேங்க்டு கசகா. பாத்தீங்கன்னா அதோட டெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர்ல தெரியுது. அப்படின்னா நம்ம பயலுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் தான். இதுதான் டெஃபினட்டா இந்த இடத்தோட பாஸா இருக்கணும். ஆனா இவன் வச்சிருக்க ஸ்வாட வச்செல்லாம் அதோட பாடியை டேமேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல. பாத்தீங்களா எப்படி பல்லன்னு மின்னுதுன்னு. ஏன்னா அதோட பாடி ஃபுல்லாவே ஆர்மர் மாதிரி இருக்குது. வெறுங்கையில எல்லாம் இது கூட சண்டை போட முடியாது. சரி பரவாயில்ல ஏதாச்சும் பண்ணுவோன்னு அந்த மொன்ன ஆயுதத்தை வச்சு சண்டை போட்டுக்கிட்டே யோசிப்பான். அடுத்து என்ன பண்ணலாம்னு. அந்த கத்தியை வச்சு அதோட பாடியை எவ்வளவோ டைம் டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணி பார்த்துட்டான். ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழல. இப்படி இருந்தா பையன் எங்கத்த ஜெயிக்கிறது. அது மட்டும் வந்து நீ அடிச்சுன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன்னு சொல்லும் போதே அதோட வாழை வச்சு ஒரு அடி அங்க இருக்க தண்ணியில போய் விழுவான். அது தண்ணியில தான் பயங்கர வேகமா இருக்கும். அதனால பயல பறக்க விட்டு விளையாண்டுட்டு இருக்குன்னு வைங்க, அவனும் படாத பாடுபடுவான். பரவாயில்ல இவ்வளவு நேரம் பயங்கரமா சண்டை போட்டு அவனோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குதுன்னு நம்புனா. ஆனா இது கூட சண்டை போடும் போது தான் தெரியுது பயலுக்கு இன்னுமே ஸ்ட்ரென்த் தேவையில்லைன்னு. ஆனா அவன் விடுறதா இல்ல, அதை கொன்னே தீருவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அந்த டைம் ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்னன்னா, அந்த சாங்சி யூல் இருக்கார்ல, அதான் அந்த டபுள் டென்ஷனுக்கு போகும்போது லீடரா வந்து ஒத்த கை போனவர். அவர் என்ன சொல்லுவார்னா, நீ தான் இந்த உலகத்திலேயே வீக்கஸ்ட் ஹண்டர்னு சொல்றாங்க, அதை மாத்தி காமி உன்னால முடியும் அப்படி இப்படின்னு அவனை பயங்கரமா என்கரேஜ் பண்ணிருப்பாரு. ஆனாலும் அடுத்தடுத்து போய் செப்பல்ஸ்ல தான் அடி வாங்கிட்டு வந்தான்னு வைங்க. இப்ப பரவாயில்ல முன்னேறிட்டான். ஆனா அந்த பாம்பு விடாம அவனை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்குது. எல்லாருமே இவன் வீக்கா இருந்ததுனால தானே அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. அவ்வளவு அசிங்கமா இருக்கும். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல இருந்து அவன் ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிட்டான். என்னதான் கிரியேட்டிவிட்டி நல்லவன் அப்படி இப்படின்னு என்ன இருந்தாலும் பலசாலியா இல்லைன்னா யாரா இருந்தாலும் அவங்களை பின்னாடி தான் தள்ளுவாங்க அப்படின்ட்டு அந்த டபுள் டஞ்சன்ல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நான் பலசாலியா ஆகி காட்டுவேன் அப்படின்ட்டு அது மேலெல்லாம் ஏறி கண்ணா பின்னாடி அடி வாங்குவான். அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்மால பாடிக்குள்ள இருக்க
பவர் அப்பந்தான் வெளியில வரும். அந்த ஒட்டஞ்ச கத்திய வச்சுக்கிட்டு அந்த பாம்போட பாடியை பயங்கரமா குத்தி கிழிப்பான். ஆனா பெருசா இந்த எஃபெக்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை விட இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஏன்னா சாவை தொட்டுட்டு வந்திருக்கான். அதனால யோசிச்சு பார்த்து அந்த பாம்பு கிட்ட கண்டபடி போராடி அதோட பாடியை கத்தி வச்சு கூட குத்தி டேமேஜ் பண்ண முடியாம இருக்கும்போது கைய வச்சே அமைக்கி ஓட்டப்பான். அதுவும் சொல்லிக்கிட்டே தான், என்னால முடியும், நான் இதை கொல்லுவேன், நான் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புட்டிச்சு அமுக்குனதுல அந்த பாம்போட கழுத்து டேமேஜ் ஆகி அதுல இருந்து ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். அதை அப்படியே கதர்னு கதரும். அவ்வளவுதான், சாவுன்னு போட்டு அமுக்குனதுல அது ஸ்பாட்லயே பாடி ஆயிருச்சு. ஆயுதமே இல்லாம வெறும் கையாலேயே பொழந்து கட்டியிருக்கான் பாருங்க. இப்ப பையன் மறுபடியும் லெவலப் ஆயிட்டான். பயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டோன்னு. இந்த பாம்பை கிங் ஆஃப் த ஸ்வாம்பும்பாங்க. ப்ளூ வெனம் ஃபேங்க்டு கசகா, அதை நசுக்கியே கொண்டிருக்கானே. அந்த பாம்பை கொன்னதுனாலேயே அவனுக்கு ஒரு சூப்பரான கத்தியும் கிடைச்சிருக்குது. இந்த கத்தியை பாத்தீங்கன்னா அந்த பாம்போட பல்லுல செஞ்சிருக்காங்க, எலும்புல இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணானே கிம்மோட ஸ்வாடு, அதை விட இது 2 மடங்கு ஸ்ட்ராங். அப்படின்னா அந்த கத்தி கொஞ்சம் ஓவர் பவர்டு தான். சரி, ஒரு வழியா அந்த இடத்தோட பாச பய போட்டு தள்ளிட்டானா அதுக்கப்புறம் அந்த இடம் பாத்தீங்கன்னா பழைய நிலைமைக்கே மாறிடும். அதான் அந்த நார்மலான ஹப்சாங் சப்ஸ்டேஷனாவே மாறிடும். அவன் அப்படியே பொறுமையா வெளியில வந்து பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. ஆமா, என்ன ஒரே கும்மிருட்டா இருக்குது, டைம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சோல்ஜர் வந்து வண்டியா திட்டுவான். ஏன்டா கொய்யால, நீ ஏன்டா இங்க வந்த, அந்த பக்கம்லாம் இப்ப போக கூடாது, பிச்சும் புடுவன் பிச்சும்பா. ஆனா அவன் கையில கத்திய பார்த்த உடனே அவன் ஹண்டர்னு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா உடனே வாங்க, உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு கூட்டு போவான். போற வழியெல்லாம் பயங்கர டேமேஜ். என்னன்னா அந்த டஞ்சன் பிரேக் ஆயிருச்சுல்ல, அதனால உள்ள இருக்க அந்த பீஸ்டுங்க எல்லாம் வெளியில வந்துருச்சுங்க போல. முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு அதெல்லாத்தையுமே சமாளிச்சிட்டாங்க. ஆனா இன்னொரு பெரிய கேட் ஒன்னு ஓபன் ஆயிருச்சு. நம்ம பயலுக்கு தான் இப்ப பெர்செப்ஷன் அதிகமானதுனால அவனால சென்ஸ் பண்ண முடியுது, ஃபீல் பண்ண முடியுது அந்த டஞ்சன்ல இருந்து வந்த பாஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குது, அது எந்த பக்கம் இருக்குதுன்னு. அது ஊருக்குள்ள அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்குது. கஷ்டப்பட்டு ஹண்டர்ஸ் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா சுத்தி மக்கள்லாம் நின்னு போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. உருப்பிடும்ல. இங்க ஹண்டர்ஸும் பாத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முக்குன்னு முக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு தடுக்க தான் ட்ரை பண்றானுங்க. ஏன்னா அவங்க அட்டாக் எதுவுமே வேலைக்கு ஆகல. இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவனுக்கு எல்லாருமே லோ ரேங்க் ஆளுங்க. எமர்ஜென்சி காண்டி தான் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. மத்தபடி எல்லாம் வெட்டு தான். நம்ம பையன் பார்த்தே கண்டுபிடிச்சிருவான். இ ரேங்கும் 2 டி ரேங்கும் மட்டும் தான் இருக்காங்க, ஐ மீன் ஹண்டர்ஸ். அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா டேங்க். அதனால தான் இதை சட்டு புட்டுன்னு அவங்களால முடிச்சு வைக்க முடியல. அப்புறம் பி ரேங்க் டி ரேங்க்னு 2 ஹீலர்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஜூஹி. அவகிட்ட கெஞ்சி கூத்தாடி ஹீல் பண்ண சொல்லுவாங்க. ஃபோக்கஸ் பண்ணி ஒழுங்கா பண்ணுங்க, அப்பதான் எங்களால இதை தடுக்க முடியும்னு. ஆனா அவ இன்னுமே அந்த டபுள் டென்ஷன்ல ஏற்பட்ட ஷாக்ல இருந்து வெளியில வரல. ஏன்னா கண்ணை மூடுனாலே அந்த சிலையோட மூஞ்சி தான் அவன் கண்ணு முன்னாடி வருது. அதனாலேயே அவளால ஒழுங்கா ஹீல் பண்ண முடியல. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்மாலே ஒன்னும் கவலைப்படாதமா, நானும் அந்த நிலைமையில தான் இருக்கேன். ஆனா நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஆள் மாதிரி இல்ல, இப்போ பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டேன், நான் பாத்துக்கிறேன்னு பையன் மாசா சண்டைக்கு ரெடி ஆவான். அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் முக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு ஹை ரேங்க் ஹண்டர்ஸ் வேணும், இல்லன்னா நமக்கு சமாதி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பையன் அந்த உடஞ்ச கத்தியோட ஓடி வந்து அவன் கத்திய வச்சு ஒரு போர்டு. அந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா அது ஒரு டிஃபென்ஸ் வச்சு இருந்திருக்குது. அதனால தான் இவ்வளவு நேரம் ரொம்ப முக்கியம் இருக்காங்க. நம்ம பைய போட்ட கத்தியில அந்த டிஃபென்ஸ் பிரேக் ஆனதுனால அங்க இருந்த டி ரேங்க் பி ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாம் இந்த கேப் யூஸ் பண்ணி 4 போர்டு போடுவாங்க. அவ்வளவுதான், அது மொத்தமா காலி. ஆனா டி ரேங்க் டேங்க்னு ஒருத்தர் இருந்தால அவனுக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா இவ்வளவு நேரம் அவங்க அட்டாக் எதுவுமே வேலைக்கு ஆகல. அதோட டிஃபென்ஸ் பயங்கரமா தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இப்ப மட்டும் எப்படி சடனா அது காலியாச்சு? ஏன்னா இவங்க யாருமே எதுவுமே பண்ணல. அப்புறம் எப்படி டேமேஜ் ஆச்சுன்னு சுத்தி முத்தி பார்க்கும்போது வந்து விழுந்த கத்திய பாத்துருவான். அந்த மான்ஸ்டரோட ஷீல்ட 10 பேர் சேர்ந்து வந்து அடிச்சாலும் ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழாது. அப்புறம் எப்படி இப்படி ஆச்சு அப்படின்ட்டு அங்க இருக்க மிலிட்டரியால கூப்பிட்டு இந்த ஸ்வாட தூக்கிட்டு வீசினது யாரு என்னன்னு அந்த டேங்கர் விசாரிப்பான். ஓ அதுவா, அங்க ஒரு ஹண்டர் வந்தாரு, அவரோட கத்தி தான் அது அப்படின்ட்டு சொல்றதுக்காண்டி தேடுவான். ஆனா பயா எஸ்கேப். அப்படியே மிரண்டுட்டான். என்னதான் டேங்கருங்க எல்லாருமே டிஃபென்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதோட இதை எதுவும் பண்ண முடியல. ஒரே கத்தியை வச்சு அடிச்சு காலி பண்ணிருக்கானா அவன் சாதாரண ஆளே இல்ல, பயங்கர பவர்ஃபுல்லான ஹண்டரா தான் இருக்கணும், அதுவும் ஹை ரேங்க் ஹண்டரா தான் இருக்கணும்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். இங்க நம்மால அப்புறம் தான் காட்டுவாங்க கையெல்லாம் பயங்கர மசில்டா மாறிடுச்சு. அண்ட் ஒரு அட்டாக்ல காலி பண்ண முடியும்னு அவன் நினைக்கவே இல்லை. இதுல வேற அந்த கோலம் தான் வீக்கா இருக்கணும்னு வேற சொல்லிட்டு போவான். ஜூஹி வந்தது நம்ம சங்கா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு டவுட். ஆனா கன்ஃபார்மா தெரியல. சரி, இதுக்கப்புறம் நம்ம பையன் எப்படியெல்லாம் மாஸ் காட்ட போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.